அன்பார்ந்த மதுரவாயல் தொகுதி மக்களே, தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்கிற இந்த சூழல்ல தங்களோட கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைக்கிறதுல மட்டும்தான் தீய சக்தி திமுக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே? குடும்ப வன்முறை, ஈவ் டீசிங் மற்றும் பெண்கள் மீதான தொந்தரவுகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. நம்ம மதுரவாயல் தொகுதியில ஆலப்பாக்கம், நெற்குன்றம் மற்றும் சென்னை பைபாஸ் பகுதிகள் பெண்கள் மீதான குற்றச் செயல்கள் அதிகமாகி இருக்கு. இப்போ இருக்கிற விடியா ஆட்சி சமூக நீதின்ற வார்த்தையை வச்சு ஓட்டு பார்க்க மட்டும்தான் நினைக்குது. உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம வீட்டு பெண்கள் மேல அக்கறை இல்லைன்றது கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு மாறணும். குறிப்பா நம்ம மதுரவாயல் தொகுதியில ராத்திரி பகல்னு பார்க்காம தைரியமா சுதந்திரமா நம்ம வீட்டு பெண்கள் நடமாடணும். இந்த நிலைமை வரணும்னா பிங்க் பேட்ரோல் சேவையை வலுப்படுத்தணும். பீக் நேரங்களில் பெண்களுக்கு சிறப்பு பேருந்துகளை அதிகரிக்கணும். இதெல்லாம் செயல்படுத்துற அறிவும் ஆற்றலும் இந்த விடியா திமுக அரசுக்கு எங்க இருக்கு? இருந்திருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருக்குமா? இந்த நிலைமை மாறணும். அதுக்கு ஆட்சி மாற்றம் நிகழணும். இந்த விடியா திமுக அரசை விரட்டி அடிக்கணும். அதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு ஏப்ரல் 23 நடக்க இருக்கிற தேர்தல். மதுரவாயல் தொகுதி மக்களாகிய நீங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் வரணும்னு நினைச்சீங்கன்னா மதுரவாயலின் அரண் ரேவந்த் சரணுக்கு உங்களோட பேராதரவை கொடுங்க.